இந்த ஓட்டுரிமை இருக்கிறங்காட்டி தான் நம்ம வீதிக்கு ரோடு வருது, நம்ம வீதிக்கு ஸ்ட்ரீட் லைட் வருது, நம்ம வீட்டுக்கு தண்ணி வருது. நம்மளுடைய உணர்வும் உயிரும் நம்மளுடைய சொத்தும் இந்த ஓட்டுரிமையினால தான் பாதுகாக்கப்படுது. எப்போ நாம ஓட்டு போட வேண்டியது இல்லையோ, நம்மளுடைய ஓட்டுரிமை இல்லாமல் போகுதோ, அப்போ நாம சொந்த நாட்டில் அகதிகளாக மாறிடுவோம். நம்ம ஊருக்கு எம்எல்ஏ ஆக போறவரோ, தலைவராக போறவரோ, நம்ம பகுதிக்கு வார்டு மெம்பர் ஆக போறவரோ நம்மளை பார்க்கவே வேண்டியதில்லை, நம்மளை சந்திக்கவே வேண்டியதில்லை. நம்மளை பார்க்காமையே, நம்மளுடைய கோரிக்கையை கேட்காமையே, நம்மளுக்கு எந்த நல்லதும் செய்யாமையே அவர் நம்ம ஏரியாவினுடைய வார்டு மெம்பர் ஆயிடுவாரு, நம்ம பகுதியினுடைய தலைவர் ஆயிடுவாரு, எம்எல்ஏ ஆயிடுவாருன்னா நம்மளுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. விலைவாசியை எவ்வளவு வேணா உயர்த்துவாங்க, வரியை எவ்வளவு வேணா உயர்த்துவாங்க, எந்த சட்டத்தை வேணா கொண்டு வருவாங்க, நம்மளுடைய நலனை பத்தி அவங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்காது. இப்படி எல்லா விதத்திலையும் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிற இந்த ஓட்டுரிமையை பறிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா இப்போ ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆனாலும் சரி, 50 வயசு, 60 வயசு, 80 வயசு, 90 வயசு, இப்படி எந்த வயசுல நீங்க இருந்தாலும் சரி, எத்தனை முறை இங்க ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, நீங்க ஃபார்மை சரியா ஃபில் பண்ணா விட்டீங்கன்னா இந்த ஓட்டுரிமை உங்களுக்கு போயிடும். ஓட்டுரிமை உங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்களுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாயிரும். இவ்வளவு நாள் இந்த ஓட்டு சரிபார்க்கிற வேலை எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம எல்லாம் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அவங்களே எழுதிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 100% எல்லோரும் கல்வி பெற்ற நாடு இல்லை இது. இன்னும் எழுத தெரியாதவங்க கிட்டத்தட்ட 40% இருக்கிற நாடு இது. இந்த நாட்டில் அவங்களுடைய விவரங்களை அவங்களே பூர்த்தி பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துட்டு அவங்க அதை தவறா பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுரிமையே இல்லைங்கிறது ஜனநாயக நாட்டில் வாழ்ற சொந்த நாட்டு மக்களை அகதிகளா மாத்திர முயற்சி. எழுத தெரியாத மக்கள், எழுத தெரிஞ்சாலும் இப்படி எழுதி பழக்கம் இல்லாத மக்கள், ஃபார்மை வாங்கி எழுதி திரும்ப கொடுக்கறதுக்கு நேரம் இல்லாத, வாய்ப்பு இல்லாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு பாரதிய ஜனதாவுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த சிரமத்துல அவங்க எல்லாம் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காம விட்டுறோன்னு, இல்லாட்டி ஃபார்மை தப்பா ஃபில் பண்ணோன்னு, அதை வச்சு அவங்களுடைய வாக்கை நீக்கிடணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவுடைய சதித்திட்டம். இந்த பாரதிய ஜனதாவினுடைய சதித்திட்டத்தை நாங்க முறியடிக்கிறதுக்காக திமுக காரங்க வாக்காளர்களை அடையாளம் கண்டு அந்த விண்ணப்பத்தை கொடுக்கறதுல தொடங்கி அந்த விண்ணப்பத்தை பிழையில்லாம பூர்த்தி செய்து தர்றதுக்காக தற்கொலைப்படை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க வெள்ளானப்பட்டியில திமுக சார்பா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தர்றதுக்குன்னு ஒரு சிறப்பு முகாம் போட்டு மக்களுக்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய விவரங்களையும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்துல ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதை கவனமா பூர்த்தி செஞ்சு அதை தொடர்ந்து இந்த மாதிரி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பயிற்சி பெற்ற கல்வியாளர்களை வச்சு ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதுக்கப்புறம் விண்ணப்பங்களை அவங்க கிட்ட கொடுக்குறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவிக்காகவும் தன்னுடைய சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், மக்கள் தன்னுடைய ஓட்டுரிமையே இழந்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார். பாரதிய ஜனதா மக்களின் ஓட்டுரிமையை பறிக்க துடிக்கிறது. திமுக மக்களுக்கு ஓட்டுரிமையை திரும்ப பெற்றுத்தர உழைக்கிறது.